குறிப்பா பார்த்தோம்னா உள் மாவட்டங்கள்ல இன்று காலை முதலே பரவலாக மழை பதிவாகி வருகிறது. குறிப்பா வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களான வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலா மழை பதிவாகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இன்றும் நாளை காலை வரைக்கும் வடக்கு உள் மாவட்டங்களையும் நல்ல பரவலான மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் குமரிக்கடல் நோக்கி நாளைய தினம் நகர்ந்த பிறகு நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறிப்பா பார்த்தோம்னா நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களான தென்காசி, தேனி, நீலகிரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலா கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைய தினம் டிசம்பர் 13ஆம் தேதி. ஹேமச்சந்திரன், இப்ப கடந்த ஃபேஞ்சல் புயல் அது புயலாக கரையை கடந்தது. இப்போ நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழக்கம் நிச்சயமா புயலாக மாறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்றத முன்னாடி இருந்தே உறுதிப்படுத்தி கூறியிருக்கிறீங்க. ஆனா இதனுடைய நகர்வை பொறுத்த வரைக்கும் நாளை மறுநாளும் மழை தொடரலாம் அப்படின்னா எப்போதிருந்து மழை குறையும்? இல்ல, சென்னையை பொறுத்தளவுக்கு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல நாளை காலை முதலே நம்ம மழைப்பொழிவு விலகிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளை மாலை இரவு வரைக்கும் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காவிரி படுகை மாவட்டங்கள்ல நாளை இரவு நள்ளிரவு அல்லது டிசம்பர் 14ஆம் தேதி காலை முதல் தென் மாவட்டங்களையும் மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழகத்தில் நாளையுடன் இந்த சுற்றுமழை நிறைவு பெறுகிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் 14ஆம் தேதி அந்தமானை ஒட்டிய கடல் பகுதியில் உருவாகி மீண்டும் தமிழகம் நோக்கி நகர்ந்து 16ஆம் தேதி இரவு முதல் மழையை படிப்படியாக தீவிரப்படுத்தும்.